ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் டெக்னீஷியன் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 31, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 5 வேகன்சியும், ஓபிசி என்சிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரோலுக்கு. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 15,600லேருந்து 39,100 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பேவா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,400 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரி தான். ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நாட் எக்ஸீடிங் 30 இயர்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும், ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபைனல் மெரிட் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இஎஸ் எக்ஸாமினேஷன் சிவில் 2023 யூபிஎஸ்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், அதே மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பாண்ட் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா அதாவது நீங்கள் இந்த ரோலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஹெச்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா http://www.nhai.gov.in இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களால் ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல என்னால் அப்லோட் பண்ண முடியும், ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் அவங்க வந்து லைனாக சொல்லியிருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்னால் முடியாது, என்னால் ஃபோனில் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் சென்டரோ இல்லை ஏதாச்சும் இ சேவை மையத்திலே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி தருவாங்க. இன்கேஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியலனா சரிங்களா. இந்த மாதிரி தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.